உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். மாணவர்களே, என்னுடன் திருப்பிச் சொல்வீர்களா? நற்புத்தகங்கள் நல்ல கற்பனை சக்தியை வளர்க்கும். நல்ல கற்பனை சக்தி சிந்திக்கும் திறனை வளர்க்கும். நல் சிந்தனை சிறந்த அறிவை பெருக்கும். சிறந்த அறிவு நம்மை மேம்பட உருவாக்கும். நன்றி. நண்பர்களே, சமுதாயம் பல புத்தக காட்சி மூலம் நல்ல எழுத்தாளர்களை, நல்ல புத்தகங்களை அதிகமாக உருவாக்க வேண்டும். கற்பனை சக்தி கொண்ட இளைய சமுதாயத்தை மூத்த பத்திரிகையாளர்கள் எழுத தூண்ட வேண்டும். புதிதாக வருகின்ற புதிய சிந்தனையுடன் இருக்கின்ற சமுதாய விழிப்புணர்வுடைய இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும். எழுத்தாளர்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்கி பல பல லட்சிய கனவுகளை எழுத்து மூலம் மக்களிடையே கொண்டு வர வேண்டும். இவர்களுடைய எழுத்துக்கள் இளம் தலைமுறையிற்கு எதிர்கால சிந்தனையை உருவாக்குவதோடு அந்த இளம் மனங்களை நல்வழிப்படுத்த உதவும். இதையே தமிழ் பதிப்பாளர்களிடமும் ஆங்கில பதிப்பாளர்களிடமும் வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த தருணத்தில் நண்பர்களே, எனது எண்ணங்களை நல்ல புத்தகங்கள் நமது உட்ட நம்பர்கின்ற தலைப்பில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சிறுவனாக இருக்கும்போது, உங்கள் மாணவர் சிறுவர்களை பார்க்கிறேன், நான் சிறுவனாக இருக்கும்போது என் மனதில் பல பயன்கள் தோன்றின. நான் ராமேஸ்வரத்தில் ஆரம்ப பள்ளியில் இருக்கும் பொழுது மேல்நிலைப் பள்ளிக்கு போக முடியுமா என்ற கேள்விக்கோரி சூழ்ந்திருந்தது. நான் ராமநாதபுரம் மேல்பள்ளிக்கு சென்றபோது அங்கு நான் கண்டதென்ன? அங்கு மாணவர்கள் அருமையான உடைகள் அணிந்து திறமையான ஆங்கிலத்தில் பேசினார்கள். அவர்கள் குழுவில் என்னை சேர்ப்பார்களா என்ற கேள்வி என் மனதில் தோன்றியது. நான் 9ஆம் வகுப்பில் சேர்ந்தவுடன் நல்ல மதிப்பெண் கிடைக்குமா, பொறியியல் கல்வியில் சேர முடியுமா என்ற எண்ணங்கள் என்னை வாட்டி அடித்தன. நான் 10ஆம் வகுப்பில் சென்றவுடன் இந்த எண்ணங்கள் என்னை விட்டு மறைந்து விட்டன. காரணம், எனக்கு கிடைத்த அருமையான பொக்கிஷம் என் ஆசிரியர். அந்த ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர். அந்த ஆசிரியர் நல்ல லட்சியத்தை கொடுத்தார், நல்ல லட்சியத்தை கற்பித்தார். எனது புதிய லட்சியம் ஆரம்பித்தது. அந்த பயணத்தில் எனக்கு புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தது. எனது வாழ்க்கையின் பயணத்தில் எனக்கு உற்ற நண்பர்களாக இருந்தது நல்ல ஆசிரியர்கள் மற்றும் நல்ல புத்தகங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நண்பர்களே, எல்லாரும் கேளுங்கள், என்னுடைய வாழ்க்கையில் 3 புத்தகங்களை என்னை வழி நடத்தி சென்றுள்ளன. நல்ல புத்தகங்களை கண்டுபிடிப்பதும் அதை தொடர்ந்து படிப்பதும் வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதது ஆகும். புத்தகங்கள் நாம் பிறப்பதற்கு முன்பே பிறந்திருக்கலாம் சில புத்தகங்கள். ஆனாலும் நம்மோடு நமது வாழ்க்கை பயணத்தில் பயணித்து நம்மை வழிநடத்தி நம் காலத்திற்கு அப்பாலும் வாழ்ந்து வழிநடத்துவதுதான் அதன் சிறப்பு. 1954ஆம் ஆண்டு சென்னை மூர் மார்க்கெட்டில் நான் ரூபாய் 20க்கு வாங்கிய பழைய புத்தகம்தான் லில்லியன் வாட்சன் எழுதிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நண்பனாக இருந்தது அந்த புத்தகம். இப்பொழுதும் இருக்கிறது. அந்த புத்தகத்தை பல தடவை புக் பைண்டிங் செய்து விட்டேன் என்றால் அதன் பயன்பாடு எப்படி இருந்திருக்கு என்பது விளங்கும். புத்தகங்கள் எப்பொழுதுமே அறிவை கொடுத்து கொண்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் சங்கடம் என்னை சூழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த புத்தகத்தில் உள்ள சிறந்த மனிதர்களது மிகச்சிறந்த அனுபவம் என் கவலையை துடைத்தெறியும். எப்பொழுதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி என்னை கட்டில்லாத மகிழ்ச்சியாக மாற்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம் உணர்வுகளுக்கு ஆட்பட்டு விடாமல் எனது மனதை சரிசமப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தும் சக்தியாக நல்ல புத்தகங்கள் விளங்குகிறது. 2200 ஆண்டுகளுக்கு முன் நமது மண்ணில் பிறந்து நம் மண்ணின் அறிவார்ந்த தெய்வீக புலவர் திருவள்ளுவர் உலகுக்கு அருளிய திருக்குறள் தான் காலம் கடந்தது, மனிதம் கடந்து, நாகரிகம் கடந்து இன்றைக்கும் என்றைக்கு வாழும் மகத்துவமாக வழிகாட்டியாக வாழ்ந்த மனிதத்தை புனிதப்படுத்தி வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தும் நூலாக இருந்து கொண்டிருப்பதுதான் திருக்குறள். எனது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில்
உறுதுணையாக இருந்து உற்ற துணையாக இருந்து வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்னை வழிநடத்தியது திருக்குறள் தான். எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளம் கொடுத்தது, அதை கேளுங்கள். அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவாருக்கு உள்ளளிக்கலாக அரண். அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத ஒரு கோட்டையாகும். எத்தகைய சூழ்நிலையிலும் அரண் போல், அதாவது கோட்டை போல் நின்று நம்மை காக்கும் என்பதாக அறிவு நம்மை காக்கும். மூன்றாவது புத்தகம் என் வாழ்வின் நண்பகமனாக இருப்பது எம்பையர் ஆஃப் த மைண்ட் பை டென்னிஸ் வெயிட்லி. திருவள்ளுவரின் பெரிய எண்ணங்களுக்கு கருத்துக்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து இந்த நூற்றாண்டில் நம் வாழ்வில் நடக்கப் போகும் அறிவு புரட்சியால் ஏற்பட போகும் நிகழ்ச்சிகளை இப்புத்தகத்தில் காணலாம். நம்மோடு பயணப்பட்டு நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் புத்தகம்தான் இந்த புத்தகம். பூமியில் பிறக்கும் எந்த குழந்தையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அறிவாளியாகவும் விஞ்ஞானியாகவும் விளையாட்டு வீரனாகவும் கைதேர்ந்த கலைஞனாகவும் மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் கவிஞனாகவும் ஒரு தலை சிறந்த தலைவனாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல மனிதனாக வர வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களது கனவாகும், நாட்டின் கனவாகும். அந்த கனவு நனவாதற்கு அவர்களது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த குழந்தைகளுக்கு அறிவூட்டி ஆற்றல் ஊற்றி வளர்க்கக்கூடிய சூழல்தான் அந்த குழந்தையில் நல்லவர்களாகவும் அதே சமயம் வல்லவர்களாகவும் விவேகமானவர்களாகவும் மாற்றுகிறது. அதுக்கு அடிப்படை காரணமாக அமைவது நல்ல புத்தகங்கள் தான். நல்ல புத்தகங்கள் எப்பொழுதுமோ நமது உற்ற நண்பர்கள். புத்தகம் எப்படி என் வாழ்வில் மற்ற விதத்தில் தக்க சமயத்தில் நண்பனாக மாறியது என்பதற்கு எடுத்துக்காட்டாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம். அது எப்படின்னா, நான் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1957 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்த போது 1955-56ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்த போது டிசம்பர் மாதத்தில் எனது வகுப்பு மாணவர்கள் மற்றும் எம்ஐடி மாணவர்கள் அனைவரும் லீவுக்கு சென்று விட்டார்கள். எனக்கு தேர்வுக்கு ஒரு பாடம் படித்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் நான் மட்டும் விடுதியில் ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ராமேஸ்வரத்திலிருந்து எனது பிரதர்லா அகமது ஜலாலுதீன் எனக்கு ட்ரெங்கால் செய்தார். அந்த காலத்தில் இது கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. ட்ரெங்கால் செய்தார். ராமேஸ்வரத்தை புயல் தாக்கிவிட்டது என்றும் என் பெற்றோர்கள் என்னை உடனே பார்க்க வேண்டும் என்றும் சொல்லி அந்த டெலிஃபோனில் எனக்கு மெசேஜ் கிடைத்தது. என் மனம் இருப்பு கொள்ளவில்லை. உடனே ஊருக்கு செல்ல என் மனம் துடித்தது. டிசம்பர் மாத கடைசியானதால் கையில் பணம் இல்லை. எப்படியாவது செல்ல வேண்டும் என்று என் மனம் கூறியது. அப்பொழுது என்னிடமிருந்த ஒரே சொத்து நான் விரும்பி படிக்க என் புத்தகம்தான். அந்த புத்தகம் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், எங்கள் எம்ஐடியின் கவர்னிங் கவுன்சில் சேர்மன் புரொஃபஸர் லட்சுமணசுவாமி முதலியார் அவர்களால் ஏரோடைனமிக் சப்ஜெக்டில் சிறந்த மாணவனாக என்னை தேர்ந்தெடுத்து அவர்களால் எனக்கு வழங்கப்பட்ட பரிசு புத்தகமாகும். த தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்ற பெயர். அப்பொழுது அந்த புத்தகத்தின் விலை ₹400 ஆகும். நான் விரும்பி பிடிக்கும் ஒரு புத்தகம், விலையுறந்த புத்தகம். அதுவும் எனக்கு பரிசாக புரொஃபஸர் லட்சுமணசுவாமி முதலியார் அவர்களிடமிருந்து கிடைத்த புத்தகம். வேறு வழி இல்லை. அந்த புத்தகத்தை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை வைத்துத்தான் ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை எனக்கு. என் மனம் வருத்தப்பட்டது. அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மெட்ராஸ் மூர் மார்க்கெட் சென்றேன். அந்த பழைய புத்தக கடையில் இருந்த ஒரு குடுமி வைத்த பிராமணர், குடுமி வைத்தவரெல்லாம் எனக்கு பிடிக்கும், ஏன்னா என் ஃப்ரெண்டு குடுமி வைச்சுவேன். அந்த குடுமி வைத்த பிராமணால் கடைக்காரரிடம் இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு பணம் கொடுங்கள் என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்தார், புத்தகத்தை வாங்கி பார்த்தார். அவர் இந்த புத்தகம் பரிசாக கிடைக்கப்பட்ட புத்தகம் என்று அறிந்தார். நீ படிக்கும் புத்தகத்தை வைத்து பணம் வாங்குகிறாய், உனக்கு ஏதோ அவசரம். என்ன அவசரம் என்று கேட்டார். நான் என் அவசரத்தை சொன்னேன். அவர் எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று கேட்டார். நான் ₹60 என்று சொன்னேன். இந்த புத்தகம் இங்கே இருக்கும், நான் எவருக்கும் விற்க மாட்டேன், நீ போய்விட்டு வந்து பணத்தை திருப்பி கொடுத்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னார். அருமையான மனது.
அந்த அந்த வார்த்தை எனக்கு ஆதரவாக இருந்தது. நானும் மகிழ்ச்சியுடன் மனத்தை பெற்றுக்கொண்டு ராமேஸ்வரம் சென்றேன். இருந்தாலும் என் மனம் அந்த புத்தகத்தின் மேல் அலைபாய்ந்தது. எப்படியாவது அந்த புத்தகத்தை பணம் கொடுத்து திரும்ப பெற்று விடுவேன் என்ற எண்ணம் என் மனதில் அலைபாய்ந்தது. அந்த புத்தகம் எளிதாக கிடைக்காதே, என்ன செய்வது என்று என் மனம் ஒரு சஞ்சலம் அடைந்தது. ராமேஸ்வரம் சென்று என் மனம் புத்தகத்தின் மேலே இருந்தது. புயலால் பாதிப்பட்ட எங்கள் வீட்டாரை பார்த்துவிட்டு பெற்றோரிடம் பணம் வாங்கி கொண்டு வந்து சென்னையில் இறங்கியுடன் நேராக மூர்மார்க்கு சென்று அந்த பழைய புத்தக கடைக்கு சென்றேன். அங்கு என் புத்தகத்தை பார்த்தவுடன் தான் என் மனதிற்கு நிம்மதி. பணத்தை கொடுத்து என் புத்தகத்தை வாங்கி கொண்டேன். அந்த கடைக்காரர் சொன்னார், உன்னை பார்த்தவுடன் புத்தகத்தின் மேல் உனக்கு இருக்கும் பற்றி தெரிந்து கொண்டேன், எனவே தான் இதை தனியாக எடுத்து வைக்க சொன்னேன். நீ நன்றாக படித்து நன்றாக வர வேண்டும் வாழ்த்தினார் அப்பெரியவர். பெரிய மனிதர். அந்த புத்தகம் என் படிப்பில் முக்கியமானதாக இருந்தது. எனவே நண்பர்களே, நல்ல புத்தகம்தான் நம்மோடு இருந்து என்று நம்மை வழிநடத்தும் நண்பன், எல்லா சமயத்திலும் வழி நடத்தும் நண்பன். எனவே புத்தகங்கள் வாழ்க்கையில் இன்றியமாதவை. புத்தகங்கள் அறிவை கொடுக்கும். சில இக்கட்டான சமயத்தில் புத்தகம் பணமும் கொடுத்து காப்பாற்றும். புத்தகம் எப்படி நம்ம அறிவார்ந்த சமுதாயத்திற்கு இட்டுச் செல்லும், அறிவார்ந்த சமுதாயத்தின் ஆரம்பம் என்ன, அறிவு இலக்கணம் என்ன என்று பார்ப்போம்.